என்ன பார்ப்போம்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளாட போகிறோம். ஒரு கேமில் இது நம்ம பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஆல்ரெடி விளாட்ற கேம் தான். அதாவது இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் கைஸ், இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் 2 நான் பார்ட் 1 போட்டிருப்பேன். அதை போய் டப்புன்னு செக் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் தான் இது உங்களுக்கு புரியும் பார்ட் 2. ஓகே கேஸ், ப்ளீஸ் கைஸ் ஒன்லி 1 லைக் போட்டு பாருங்கள் எனக்காக. ரைட் கைஸ், ஓகே சீக்கிரம். இது வேறு லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அது வேறு ஒரு கடுப்பு. சரி, நீங்கள் வேணால் ப்ளே பண்ணி பாருங்கள் கைஸ். இந்த கேம் நல்லாயிருக்கும், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரி, எதோ பேசிடுங்க. சரி வாங்க நடாது. சீக்கிரம் லோட் ஆகிறதுக்கு நேரம் ஆகுது. நம்ம நேற்றுலாம் என்ன பண்ணோம்னா வெண்டிங் மிஷின் கைஸ். வெண்டிங் மிஷின்னா அதாவது வெளிநாட்டுலாம் விற்பாங்க வெண்டிங் மிஷின். அதை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் சேரை விற்றுட்டோம் கைஸ். நம்ம கேமில் இருக்க டேபிள் சேரு ஃபஸ்ட்டு வந்தவொடனே குத்துருவாங்க. அதாவது நம்ம அந்த கேமுக்குள்ளே வந்தவொடனே அந்த டேபிள் சேர்லாம் குத்துருவாங்க. நான் ஃபஸ்ட்டே விற்றுட்டேன். ஓகே, லிஃப்ட்டு வந்துடுங்க. நம்ம லிஃப்ட்டில் இருந்து கீழே போயினே பேசலாம். ஓகே, சீக்கிரம் ஓப்பன் த டோர். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். ஒன்லி 1 லைக் போட்டு பாருங்கள். சீக்கிரம் மூடிச்சா. அதுவும் நிறைய பேர் அதுவும் எனக்கு ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஆஹா சோ சேடு என்ன கடுப்புனா ஆடு. ஐயோ நெட்டு ஆஃப் பண்ணியே, இது வேறு கைஸ் ஒரு கடுப்பு. சை, நெட்டு வேறு ஆஃப் பண்ணல, அதான் ஒரு கடுப்பு. சரி, அதை விடுங்க. இந்த ஆடு வேறு கொஞ்சம் நேரம் ஆகிடும். ஓகே, ஒன்லி 1 லைக் போட்டு பாருங்கள். ஓகே, இந்த ஆடு தான் கைஸ் ஒரு கடுப்பு இந்த இன்டர்நெட் கஃபேயில். அது மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெண்டிங் மிஷின் வாங்கணும் கைஸ். அதுவும் விலை அதிகமாக இருந்து, அந்த விலை அதிகமாக இருந்ததில் காசு போட்டு விளாட்னா 120 ரூபா கைஸ். 120 ரூபா காசு போட்டு தான் விளாட்ணும் அதில். அதுவும் நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிருப்பேன். இந்த பெக்கர்கிட்ட நம்ம இந்த 100 ரூபா கொடுத்து நம்ம அவங்ககிட்ட மிஷின் கேட்கலான்னு. நான் இப்போ கொடுத்துட்டேன். இப்போதைக்கு எது சொல்கிறேன், கோ இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர். ஓ இன்னும் இருங்க கைஸ். ஓகே கைஸ், என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மிஷின் கொடுக்கல கைஸ். அவன் இப்போ தான் காசு கொடுத்த உடனேலாம் மிஷின் கொடுக்க மாட்டான். அவன் கொஞ்சம் லேட் ஆகும். ஐயோ, முதல்ல எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ணிடலாம் கைஸ். இந்த கேமில் முதல்ல எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ணிக்கணும். எலக்ட்ரிசிட்டினா நம்ம ரியல் லைஃப்பில் எலக்ட்ரிசிட்டி இல்லை, வாய் வேறு கொள்ளது, எலக்ட்ரிசிட்டிலாம் இல்லை. ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டிங் மிஷின் வாங்க முடியாது ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கடையை ஓப்பன் பண்ணிடலாம் கைஸ். அதுவும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு க்ளீனர் வாங்க போகிறேன் கைஸ். க்ளீனர்னா அதாவது ஒரு ரோபோ, அந்த ரோபோ தான் க்ளீன் பண்ண எல்லாத்தையும், அது வாங்க போகிறேன். அது எப்படி வாங்குறதுன்னா எம்ப்ளாய்டு இது உள்ளே போயிட்டு ரோபோ அதோருக்கு பார்த்தீங்களா க்ளீனர் இது காயின் இல்லையா, நம்ம காசு சேர்த்து தான் வாங்க முடியும். ஓகே, அப்போனா காசு சேரட்டும். வாங்க சார் யாச்சும் வாங்க சார். பாய் சாப் கேப்பியா? சரி, அது ஒன்று வாங்க. ஐய் டொனால்ட் ட்ரம்ப் சார், நீங்கள் வாங்க சார் டொனால்ட் ட்ரம்ப் சார், நீங்கள் வாங்க. வரலையா? எக்ஸசைஸ் பண்ணுற டொனால்ட் ட்ரம்ப் அவ்வளோ பெரிய ஆளா? சரி, எதுவும் ஒன்றுங்க. சரி, வாங்க மேடம். ஆஹா, நான் ஒருத்தவங்க கடைக்கு வர மாட்டேன். யாச்சும் வாங்க. நீலாம் வரக்கூடாது, போடா. நீலாம் இந்த ஏரியாவுக்கே கடக்குது. இவெல்லாம் வரவே கூடாது நம்ம ஏரியாவுக்கு. ஏன்னா இவன் திருட்டு பையன் வந்தால் நம்ம இருக்க பொருளாக திருட்டு போயிடுவோம். செத்துப்போ, நீலாம் இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா இவன் தான் பாடி கார்டு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன் வச்சுருப்பானா ஒருத்தவன் பாம் வச்சுருப்பானா அவனை போட்டு தட்டுருவேன். என்ன ஆச்சு? இன்னும் வரல. வாங்க மேடம். யாராச்சும் வாங்க. ஓகே, டைமை பார்க்கலாம் நம்ம டைமை. ஓகே, கடை ஓப்பன் தான் இருக்கும், யாரும் வரல. வாங்க சார். போலீஸ்காரெலாம் இருந்தீங்களா? போலீஸ்கார் ஓடுற அப்படி. வாங்க மேடம். யாச்சும் வாங்க மேடம். காசு நம்ம ஈஸியாக சம்பாதிக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட காசு அதிகமாக தான் கைஸுக்கு. இவங்க மட்டும் விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா அவ்வளோதான் கைஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1400 ரூபாய் கைஸ் நான் வச்சுருக்கேன். நான் வெண்டிங் மிஷின் வச்சுக்கிட்டு 1400 ரூபாய் கைஸ். அந்த வெண்டிங் மிஷினு ரொம்ப விலை அதிகம். ஓகே கைஸ், ரொம்ப விலை அதிகம். அதை எப்படியாச்சும் நீங்கள் வாங்கிடணும். அதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காசு ஈஸி பீஸே கிடைக்கும் கைஸ். ஓகே, நம்ம ஒரு க்ளீனர் வாங்கியாச்சு கைஸ். இவன் தான் கைஸ். எங்கடா இருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கால் கட்டிலே உட்காந்துருப்பான். இவன் இங்கே பார்க்கலாம். எங்கடா அது இருக்கான் பார்த்தீங்களா? இவன் தான் கைஸ் க்ளீனரு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த உட்காந்துருப்பான். ஓகே கேஸ், இவன் தான் க்ளீனரு. இவன் க்ளீன் பண்ணுவான் கார் பேச்சு வச்சுருந்தா. ஆனால் இப்போதைக்கு ஒரு கார் பேச்சும் இல்லை தான். ஓகே, எதோ பேசிடுங்க, இருங்க நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே இல்லை கேஸ் எது கார் பேச்சு எதுவுமே இல்லை, விட்டுருங்க. ஐயோ பேட்டு பக்கில் எங்கேயோ போயிருக்கா. வாங்க மேடம்னா ஒரே ஒருத்தவங்க வந்துருக்காங்க. இது யாருன்னு தெரியுதா? அது பேர் என்ன?
ஒரு படத்தில் சொட்டை சொரிகிறன்னு ஒரு படத்தில், அதாவது ஒரு இங்கிலீஷ் படத்தில் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் கேஸ் இது. இந்த கேமில் சும்மா அவர் மாதிரியே ஒரு மூஞ்சி வச்சுருக்காங்க. அது அவங்க படம் பார்த்துக்கலான்னு தெரில எனக்கு. வாங்க மேடம் வாங்க. என்ன நீலாம் இந்த ஏரியாவே இருக்கக்கூடாது. பாம்புக்கறி கேஸ் அவன், பாம்புக்கறி டம்முன்னு வச்சிருவாங்க கேஸ் அவன். நீ டேஞ்சரஸ் ஃபெல்லோ அவனா. சரி அவனை போட்டு இல்லைச்சி வேறு ஏதாச்சும் வந்துருக்காங்களா? ஒத்தவனிங்க காணும். நேற்று நம்மளுக்கு 3 கஸ்டமர் வந்தாங்க, நீங்கள் ஒத்தவனிங்க காணும். நீங்களாம் வரைய கூடாது, ஓடுறா அப்படி. வாங்க மேடம் வாங்க மேடம் வாங்க மேடம் மங்கா மேடம் ஏச்சும் வாங்க. ஒத்தவனிங்க காணும். ஒரு கஸ்டமர் மட்டுமா வந்திருக்காங்க. இன்னும் ஓப்பன் கரெக்டாக தான் கேஸ் இருக்கு. நம்மகிட்ட ஒரே ஒரு வெண்டிங் மிஷின் இருக்குதால தான் யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம இதை வச்சே ஓட்டணும் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு மாற்றணும். வாங்க சார். ஒரு வேலை அதிகமாக இருக்கிறதால அவங்க வந்து வாங்க மேடம் உங்களுக்கு ஒரு மேடம் வந்துட்டாங்க. வாங்க மேடம் ஜாலியாக விளையாட்டு போங்க, எவ்வளோ வேணாம் வரலாம். அதுவும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காசு 120 ரூபா கொடுக்கும். அங்கே பார்த்தீங்களா மேலே பார்த்தீங்களா ஆட் ஆயிடுச்சு. இந்த காசெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணுன்னா பேக் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குங்க, அது தொட்டிங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா. இப்போ என்கிட்ட 200 இருக்குது கேஸ். என்கிட்ட முழுசாக என்கிட்ட 200 இருக்குது. இன்னும் நிறைய காசு வேணும். அதை வச்சு நான் இன்னொரு வெண்டிங் மிஷின் வாங்கணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு டுபாகூர், அதாவது ஒரு ஓட்ட உடச்சல் வெண்டிங் மிஷின் வாங்கிக்கிறேன் கேஸ். ஏன்னா அதை வச்சு கொஞ்சம் காசு சேர்க்கணும். ஓகே கேஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஓட்ட உடச்சல், அதாவது ஒரு டுபாகூர் வெண்டிங் மிஷின் வாங்கிக்கலாம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜெயிண்ட் வாண்டட் கேம் போடுவேங்க. ஜெயிண்ட் வாண்டட்னா நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும், அதை போட்டு தான் மேலே நான் அதுக்குள்ளே போயிட்டாங்க. சரி விடுங்க, நம்மளுக்கு 120 ரூபா காசு வந்துச்சுல போதும். இந்த மிஷினில் 200 ரூபா வாங்க முடியுமா ஏதாச்சும் ஒரு வெண்டிங் மிஷினில்? ஐயோ வாய்ப்பு இல்லை கைஸ். 300 ரூபாயில் தான் ஒரு வெண்டிங் மிஷின் இருக்குது, 325 ரூபாயில். அதுக்கு நம்மளுக்கு காசு வேணும்னா என்கிட்ட 300 ரூபாயில் இல்லையே. ஒருத்தன் வந்திருக்கான். சூப்பர். ஓகே கைஸ், நம்ம வாங்கிடலாமா? ஐயோ எவ்வளோ காசு? என்ன காசு கரெக்டாக தானே இது. ஒரே ஒரு டுபாகூர் வெண்டிங் மிஷின் வாங்கலாம்னு பார்த்தா ஐயோ 3 ரூபா நம்மளுக்கு வேணும் கைஸ். 3 ரூபா. ஐயோ டே 3 ரூபா வேணுமா? ஸோ சேடு. சரி எதுவுங்க. சரி இவங்கிட்ட மிஷின் கொடுத்தலாம். தம்பி மிஷின் கொடுத்தானா? நம்ம மிஷினை போய் முடிச்சு வந்துடலாம் கைஸ். மிஷின் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும் நல்லா. வேணா நான் ரொம்ப நாள் விளாண்டு தான் இருக்கேன் அந்த கேமை. மிஷின் என்னன்னா ஒருத்தர் மொட்டை தலைவர் ஒருத்தர் இருப்பார்ல, அதாவது ஒரு ஃபேமிலின்னு பனின்னு போட்டுப்பார். அதெல்லாம் சொன்னல, சொட்ட சொல்லியோன்னு ஒரு படத்தில் சொல்லுவார்ல, அவரை தான் நம்ம போய் போட்டு தரலாம். அவர் எங்கே இருக்கான்னு தான் தெரில. அவர் போட்டு தரலாம் தான் மிஷினையும் கம்ப்ளீட் ஆகும். அவர் எங்கே இருக்கான்னு தான் தெரில. எவ்வளோ தெரியுங்க. இங்கே நான் ப்ரோப்பில் இருக்குன்னு தெரிஞ்சு ஓட்டாரோ தெரியல கேஸ். அவர் இருக்கணும். இங்கே தான் நல்லா அடிச்சு எடுக்க முடியும் காசை. ஸோ இவன் தான் கேஸ் அந்த மிஷின் கொடுத்தவன். ஃபேமிலின்னு போட்டிருக்கோம். ஃபேமிலி இவன் கிடையாது. ஃபேமிலி இந்த GTA சாண்ட்ரேசர் மாதிரி இருக்கான் அவன் பார்க்க. தோ இருக்காங்க கேஸ். தம்பி மாட்டினாரு. டொனால்ட் ட்ரம்ப் கூட பேசியிருக்காங்க கேஸுங்க. யாரும் உனக்கு தெரியாது செத்போ நீலாம். ஐயோ என்னோட பேட்டரிஸ் ஆகல, அவள் தான் 2 அடி தாங்க. இப்போ போய் நம்ம போய் கேட்கலாம். எங்கடாடி என்ன மிஷினில் முடிச்சிச்சு, என்ன காசு கொடுக்கலையே தெரில கைஸ். காசு கொடுக்கல ஏன்னு தெரில. சரி அதை விடுங்க, அவன் காசு கொடுக்கல. இன்றைக்கி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கஸ்டமர் வந்துருக்காங்க கைஸ். கிட்டத்தட்ட 3 மூக்கு கஸ்டமர்ஸ். இதாங்க கைஸ் ஒரு கடுப்பு. டப்புன்னு எலக்ட்ரிசிட்டி ஆஃப் ஆயிரும் கைஸ் இந்த கேமில். அதான் கைஸ் ஒரு கடுப்பு. நீங்கள் பார்த்தீங்களா எலக்ட்ரிசிட்டி ஆஃப் ஆனதால் ஃபஸ்ட்டில் விளாட்ணும். இன்னும் அது வெச்சம் ஏதோ திடீர்னு ஆச்சு கைஸ். என்ன ஆச்சு திடீர்னு? இது ஆச்சு என்னாச்சு? திடீர்னு தப்பு ஆடிச்சு கைஸ். திடீர்னு கேம் செல்ஃபோனில் என்ன ஆச்சுன்னு தெரில, திடீர்னு ஆடிச்சு. சரி அதான் ஒன்றுங்க. வாங்க மேடம் வாங்க சார் இப்படி கூப்பிட்டா தான் வருவாங்க. ஓகே நம்மளுக்கு நிறைய எபிலிட்டிஸ் நிறைய இருக்குது கைஸ். ஆனால் இப்போதைக்கு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. எபிலிட்டிஸில் நம்மள்கிட்ட 2 பாயிண்ட் இருக்குது கைஸ். வச்சு நம்ம 2த்தையும் ஏற்றிக்கலாம். அதாவது ஒரு எனர்ஜி ஒரு அங்கிரி. ஒரு அங்கிரியில் ஒரு எனர்ஜி ஒரு C+. நம்ம நிறைய எபிலிட்டிஸ்லாம் இருக்குது. வாங்க சார். அரே பாய் சார் கேப்பியா சரி அதான் ஒன்று. வாங்க சார் யாச்சும் வாங்க. இவனை போட்டுலாம் இவனை தான் போட்டோம். ஐயோ தெரியா மாஸ்டர்னே ஏதோ எஸ்கேப்பு தெரியா மாஸ்டர். சரி ஆடுவோங்க. டைம் ஆச்சு நினைங்க. இன்றைக்கி 3 கஸ்டமர் தான் வந்துருக்கா நம்மளுக்கு. ஒருத்தவனையும் காணுமே. வாங்க சார் யாச்சும் வாங்க சார். ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. வாங்கம்மா சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது எனக்கு. இன்னும் ஒருத்தவனையும் காணோம். என்னாச்சு? 3 பேர் தான் வந்திருக்காங்க வழக்கம் போல். நம்மளுக்கு இன்னும் கஸ்டமர்ஸ் வரல. நம்மளுக்கு நிறைய வெண்டிங் மிஷின் இருக்குங்க கைஸ். நம்மளுக்கு நிறைய வெண்டிங் மிஷின் இருந்தால் ஊரப்பட்ட பேர் வருவாங்க. ஃபஸ்ட்லாம் வெண்டிங் மிஷின் வச்சு தான் காசு அதிகமாக சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் தான்
இவங்க வரவே விட மாட்டாங்க சார். அவன் பாடி கார்டு அவ்வளோதான், வரவே விட மாட்டான். ஒரே இல்லை வாங்க மேடம் வாங்க மேடம் வாங்க சார் வாங்க சார். மேடம் வாங்க வாங்க மேடம் வாங்க மேடம். இங்கே வந்துட்டாங்கன்னா நம்ம ஒரு பொருள் வாங்கிடலாம். ஆஹா கஸ்டமர் டைம் முடிஞ்சிச்சா? இதுங்க இவங்க காசு கொடுத்தோடனே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். டைம் ஆச்சு கேஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 கஸ்டமர் வந்துருக்காங்க. ஓகே கேஸ் நம்ம இதை வாங்கி போட்டாச்சு. நம்ம கடையும் க்ளோஸ் பண்ணிடலாம் கேஸ். வாங்க போங்க போங்க எல்லாம் போங்க டைம் ஆயிடுச்சு. மேடம் போங்க மேடம் போங்க டைம் ஆயிடுச்சு சொல்கிறேன் நாட்டுக்கேள்வி. சரி போ எல்லாம் இருக்கக்கூடாது. ஓடு ஆஹா அச்சல் போடு வாட்ட. கடையை க்ளோஸ் பண்ணு. ஓகே நான் வீட்டுக்கு போயிடுறேன்ப்பா. எல்லாம் அச்சியை போட்டுருவேன், நான் வீட்டுக்கு போடுறேன். ஓகே கைஸ் இந்த வீடியோ வச்சுருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். ஓகே கைஸ் பாய். இதுவும் நல்ல வீடியோ தான். ஓகே வரட்டாமாமே டூர் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே கைஸ் பாய். மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம தூங்கிட்டு வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த கேம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் கைஸ், அப்போ தான் உங்களால் விளையாட முடியும். நான் இந்த கேம் பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருந்தா எல்லாம் வந்திருக்கேனே இந்த கேம் விளையாட. நான் டெய்லி விளையாடுவேன் கைஸ். எனக்கு இந்த கேம் பிடிக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ சொல்லணும்னு தெரில. ஓகே கைஸ் நம்ம போய் தூங்கலாம் கைஸ். ஓகே பாய் கைஸ். மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.